கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அன்புக்குரியவர்களே, மனிதனுடைய வாழ்க்கையில் நம்பிக்கையற்று வாழ்க்கையில் இனி வேறு எந்த வழியும் இல்லை என்று யோசித்து கொண்டிருக்கக்கூடியவர்கள், எங்கு போனாலும் என்னுடைய வாழ்க்கையினுடைய சூழ்நிலைகள் எனக்கு கட்டையில் முட்டியது போல் இருக்கிறது என கதறிக்கொண்டிருப்பவர்கள் அனைவருக்கும், ஏன் ஒருவேளை நம்முடைய செயல்கள் எல்லாம் செத்த சடலத்தைப் போல ஒரு மனிதனுக்கு, ஒரு மனுஷிக்கு குளுக்கோஸ் ஏற்றிக்கொண்டே இருப்பார்கள். அந்த குளுக்கோஸ் ஏறுகிற வரைக்கும், இதய துடிப்பு இருக்கிற வரைக்கும் அது ஏறிக்கொண்டு இருக்கும். இதய துடிப்பு நின்றுவிட்டால் குளுக்கோஸ் ஏறுவதும் நின்றுவிடும். ஏனென்றால் ஆங்காங்கே இரத்தங்கள் உறைந்து விடுகின்றன. இதுபோன்று இந்த உலகத்தில் நாம் செய்யக்கூடிய தொழில் துறைகள் அல்லது நம்முடைய வாழ்க்கை பயணங்கள், நம்முடைய பிள்ளைகளுடைய திருமண காரியங்கள், பெற்றோர்களுடைய சூழ்நிலைகள், படிப்பு, என்னென்னலாம் உங்களுக்கு செயல்பாடுகளில் இருக்கிறதோ அத்தனையும் சத்த பிரேதத்தை போல நம்முடைய நம்பியிருந்த கடைசி நபர்களும் நம்மளை ஏமாற்றி விட்டார்கள், இனி எனக்கென்று என்ன இருக்கிறது என்று விரக்தியினுடைய விளிம்பில் நின்று கொண்டிருப்பவர்களுக்கு கூட சங்கீதக்காரன் மிக அழகாக சொல்லுகிறார். தன் வாழ்க்கையில் ஏற்பட்டதை அப்படியே சொல்கிறார். எனக்கு ஒத்தாசை வரும் பருவதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் என்று சொல்கிறார். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என்று சொல்கிறார். அவர் ஒரு பர்வதத்தை நோக்கி பார்க்கிறார். அந்த பர்வதத்தை அடுத்த வார்த்தையில் சொல்கிறார், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து, தேவனிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும், எனக்கு நன்மை வரும் என்று தன் வாழ்க்கையில் வேறு வழியே இல்லை என்ற நிலையில் வாழ்ந்து கொண்டு, அந்த சூழலிலே ஒரு செத்த பிரேதம் போல தன்னுடைய செயல்பாடுகளெல்லாம் மாறிப்போகிற ஒரு பொழுது, அப்படி இந்த நிகழ்வை அவன் சொல்லுகிற ஒரு காரணம். ஏனென்றால் தன் வாழ்க்கையில் இயற்கையாகவே அதை அவர் அனுபவித்தபடினாலே அந்த சங்கீதத்தை அவர் அப்படி சொல்கிறார். ஒரு காலகட்டத்தில் தன்னுடைய மாமனாகிய சவுல் ராஜாவை அவன் தன் வாழ்க்கையில் செய்யாத தவறுக்காக அல்லது தனக்கு கர்த்தர் கொடுத்திருக்க மேன்மையினால் தன்னுடைய சொந்த மாமனே தனக்கு விரோதமாக, பொன் கொடுத்த மாமன் விரோதமாக செயல்பட்டு கொலை செய்வதற்கு வருகிற பொழுது அவன் ஓடி காடு மேடுகள்லாம் அலைந்து தெரிந்து கொண்டிருந்தான். அந்த காலகட்டத்தில் ஒரு விசை இவனோடு சேர்ந்து கொண்ட 400 பேர், 500, இப்படி 600, இப்படிப்பட்ட ஒரு சொற்ப மக்கள், அவர்கள் இந்த தாவீதோடு சேர்ந்து கொண்டார்கள். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், பெரிய விஞ்ஞானிகள் அல்ல, அல்லது பெரிய பணக்காரர்கள் அல்ல, எதுவுமே இல்லை. எல்லாத்தையும் பறிகொடுத்த நிலையில் காணப்பட்டு தன் மனைவி பிள்ளைகளோடு தாவீதோடு ஒரு அடைக்கலமாக வாழ்ந்து கொண்டு வந்தார்கள். இந்த காலகட்டத்தில் தாவீதும் அவனுடைய அந்த மனிதர்களும் போருக்கு சென்று திரும்பி வருகிற பொழுது தங்களுடைய குடும்பத்தினர்களை, தாவீது உட்பட அவனுடைய பிள்ளைகள், அவனுடைய மனைவி எல்லாரையும் இன்னொரு தேசத்தார்கள், அதாவது அந்த எதிரிகள், அவர்கள் களவாடி சென்று விட்டார்கள். இந்த காலகட்டத்தில் தாவீதுக்கு ஒரு நெருக்கடி வருகிறது. இதுவரைக்கும் ஊரில் பகை, அரசாட்சியில் பகை, இப்படி இருந்தது. இப்பொழுது தன்னோடு இருக்கக்கூடியவர்கள் இந்த தாவீதை பின்பற்றி வந்து கொண்டிருந்தபடியினால் தானே நமக்கு இப்படிப்பட்ட நிகழ்வுகள் ஏற்பட்டு விட்டதே என்று சொல்லி தாவீதை கல்லெறிவதற்காக தங்கள் கல்களை எடுக்கிறார்கள், எடுத்து எரிய முயற்சிக்கிறார்கள். அப்பொழுது தாவீது வேறு யாரையும் பார்க்க முடியவில்லை. அவனுக்குள் நீங்கள் நன்றாக யோசித்து பாருங்கள், எவ்வளவு கலக்கம் இருந்திருக்கும். அந்த நேரத்தில் அவன் கர்த்தரை நோக்கி, அதாவது வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் தாயின் கற்பத்தில் என்னை தெரிந்து கொண்டவரே என்று சொல்லி, இந்த இடுக்கணான சூழ்நிலையில் நீரே எனக்கு தஞ்சம், நீரே எனக்கு அனைத்தும் நீரே என்று சொல்லி அவன் அவரிடத்தில் விண்ணப்பத்தை வைக்கிறான். அப்பொழுது கர்த்தர் அவன் இழந்தவைகளில் ஒன்றை கூட இழக்காமல் களவாடப்பட்டவைகளெல்லாம் திரும்பி தன் மனைவி பிள்ளைகள், தன்னோடு சேர்ந்தவருடைய மனைவி பிள்ளைகள் அனைவரையும் கொண்டு வந்தது மாத்திரமல்ல, பெரும் திரளான செல்வங்களையும் அவன் எடுத்து வந்தான். தேவன் அப்படிப்பட்டதான
பெரிய கிருபையை அவர் செய்தார். அப்போ நல்லா பாருங்கள், இந்த உலகத்திலே நாம் செய்கின்ற வேலைகள், நம்முடைய தொடர்புகள், ஒரு வேலையும் இல்லையே என்கின்ற வேதனைகள், எது எடுத்தாலும் நமக்கு சரியில்லாத ஒரு அமைப்பு இருக்கிற பொழுது, ஏன் நமது மனம் கூட பாதிக்கப்பட்ட நிலையிலே நாம் ஒரு செத்த சவத்தை போல எண்ணப்பட்டாலும், இவரிடத்தில் ஒன்றுமே இல்லை, இவனை பின்பற்றுவதனால் ஒரு பிரயோஜனம் இல்லை என்று இந்த மனுஷியை, இந்த மகனை, இந்த தாயை, இந்த தகப்பனை என்று சொல்லுகிற அளவில் இருந்தாலும் கூட ஒன்றே ஒன்று நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு ஒத்தாசை வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது என்று நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். அப்படி நீங்கள் விசுவாசிக்கிற பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் நீங்கள் எதிர்பார்த்ததை விட எண்ணி முடியாதது முந்திலும் அதிகமாக நீங்கள் உங்களுடைய மனதில் ஒரு கணக்கு போட்டிருப்பீர்கள். இப்படி நடந்தால், எனக்கு இப்படி நடந்தால் நலமாக இருக்கும் என்று ஒரு கணக்கு போடுகிறீர்கள் வாருங்கள். அந்த கணக்கை காட்டிலும் மிக மிக அதிகமாக தேவன் உங்களுக்கு செய்யக்கூடியதான அந்த மகிமையான உணர்வை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். அந்த மகிமையான இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். எண்ணிக்கையில் அடங்காத ஆசீர்வாதத்தை அள்ளித் தருவார். ஏனென்றால் வானத்தின் நட்சத்திரத்தை எண்ண முடியாது, பூமியினுடைய கடற்கரையுடைய மணலையும் எண்ண முடியாது. அந்த அளவிற்கு மிக திரள் கூட்டமான வெளியிலே நட்சத்திரங்கள் பூத்து குலுங்கிக் கொண்டிருக்கின்றன. இவைகளெல்லாம் நாம் பார்த்தால், நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூரிய குடும்பம் இருக்கிறதல்லவா, இங்கிருந்து பூமியிலிருந்து சூரியனுக்கு 9 கோடி கிலோமீட்டர் போக வேண்டும். அது எவ்வளவோ லட்சக்கணக்கான அளவுக்கு பெரியது நம்முடைய பூமியை விட. இவைகளெல்லாம் பார்க்குறோம். இந்த வான பால்விதி மண்டலத்திலே, இந்த ஆகாய விரிவிலே, இந்த சூரிய குடும்பங்களுடைய அந்த சுற்றளவை நீங்கள் பாருங்கள். அப்படி ஒரு பெரிய சுற்றளவில் அது இருந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் இந்த ஆகாய விரிவை இதுவரைக்கும் எந்த ஒரு மனிதனாலும் அதனுடைய விட்டத்தையோ அதனுடைய நீள்வட்டம், அதன் இவைகளை யாரும் சொல்ல முடியவில்லை. ஒவ்வொரு நாளும் இந்த ஆகாய விரிவு விரிந்து கொண்டே போய்கொண்டிருக்கின்றன மிக வேகமாக. அது வேகத்தை போல மிக வேகமாக எந்த மனிதனால் கண்டுபிடிப்பெல்லாம் அவ்வளோ வேகமாக விரிவடைகிறது. இவைகளெல்லாம் எடுத்துக்கொண்டால், இன்றைக்கு இந்த நம்முடைய பூமியை எடுத்துக்கொள்வோமானால், பூமியிலே 3/2 பங்கு கடல் தான் இருக்கிறது, 1 பங்கு தான் தரை இருக்கிறது. அந்த 2 பங்கு கடலை எடுத்துக்கொள், மொத்த கொள்ளளவினுடைய கடலை எடுத்துக்கொள்ளுங்கள். அதிலே அதனுடைய அகலத்தையும், அதில் ஒரு துளி தண்ணீர் ட்ராப் இருக்கிறதல்லவா, ஒரு துளி, அந்த துளி போல தான் இந்த ஆகாய விரிவில் இந்த சூரிய குடும்பம் இருந்து கொண்டு இருக்காது. அதனால தான் நம்மளால் இன்னும் பூத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த விண்மீன்களை நம்மளால் கணக்கிட முடியவில்லை. ஆகாய விரிவினுடைய அகலத்தை கணக்கிட முடியவில்லை. எதையுமே கணக்க முடியவில்லை. இப்படிப்பட்ட மனிதனுடைய புத்திக்கும் மனிதனுடைய ஞானத்திற்கும் சற்றாகிலும் அதை ஆராய்ந்து முடியாத அளவிற்கு பார்க்கலாம். ஒரு சின்ன கணக்கு போட்டு சொல்லலாம். அவ்வளவு பிரம்மாண்டமான இருக்கக்கூடியதை சிருஷ்டித்த தேவன், அவரிடத்திலிருந்து எனக்கு இந்த நன்மை, இப்பொழுது நடக்கப் போகிற நன்மை, இப்பொழுது என்னுடைய வாழ்க்கையில் துளிர்விடக்கூடியதற்கு தடையாக இருக்கக்கூடியதெல்லாம் நீக்குவதற்கு அவரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். இதுதாங்க படிக்கிற பிள்ளைகளுக்கும் சரி, வளர்ந்து வருகிற பிள்ளைக்கும் சரி, பெற்றோர்களுக்கும் சரி, எல்லாருக்குமே, ஆளுகின்றவர்கள் முதற்கொண்டு அனைத்து நபர்களையும் அவர்கள் நோக்கி கொண்டிருக்கக்கூடியது தெய்வத்தை நோக்கி, இதை சிருஷ்டித்தவரை நோக்கி, சிருஷ்டிப்பை அல்ல, சிருஷ்டித்தவரை நோக்கி, மனிதனை அல்ல, படைத்தவரை நோக்கி நாம் பார்த்து கொண்டிருப்பவென்றால் அதனுடைய தொகையை நம்மளால் எண்ண முடியாது. தாவீது சொல்வார், நான் உம்முடைய ரகசியங்களை, உம்முடைய வேதத்தில் இருக்கக்கூடிய நீர் கட்டளையிட்டிருக்கக்கூடிய அதிசயங்களை, அந்த வார்த்தைகள் இருக்கக்கூடிய அதிசயங்களை நான் எண்ண போனால் இரவிலே ஒரு 10 மணிக்கு உட்காந்து எண்ணுறோம் வைங்க, இல்லை 9 மணிக்கு உட்காந்து எண்ணிக்கொண்டிருந்தோம்னா விடிந்தாலும் எண்ண முடியவில்லை என்று சொல்கிறார். எண்ண தோண்ட தோண்ட எப்படி மணற்கேணியில் நீர் ஊற்று வருகிறதோ அதுபோல தேவனுடைய நன்மைகள் வருகின்றன. ஆகவே அப்படிப்பட்டவரை நாம் நம்பியிருக்கிறோம், அப்படிப்பட்டவரை நாம் நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறோம். என்னுடைய கணக்கு வழக்குகள், என்னுடைய செயல்பாடுகள் எல்லாம்
அனைத்தையும் மீறி நடந்து கொண்டு இருக்கிறது என்ற நிலைக்கு நாம் தள்ளப்பட்டிருந்தாலும், நாம் தேவ ஆவிக்குள் வாழ்ந்து நம்முடைய சிருஷ்டிகரை பார்த்து வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து இந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும். என் நிலைமையை கர்த்தர் எண்ணியிருக்கிறார். என்னுடைய உட்கார்தலையும் என்னுடைய எந்திரித்திருப்பதையும், நான் படுத்து தூங்குவதையும், நான் போக்குவரத்தில் இருப்பதையும் அனைத்தையும் அறிந்த தேவனிடத்திலிருந்து எனக்கு எல்லாம் கிடைக்கும் என்று விசுவாசிக்கின்ற பொழுது நாம் அதை பெற்றுக்கொள்கிறோம். அந்த விசுவாசம் நமக்கு பெற்று தருகிறது. நாம் குறைவுள்ளவர்கள் தான், நிறைய விஷயங்களிலே குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம். ஆனால் நிறைவுள்ளவராக ஒருவரையும் கடிந்து கொள்ளாத தேவாதி தேவன் அனைத்தையும் நாம் அவர் மேல் வைக்கின்ற விசுவாசமும் நம்பிக்கையும் நமக்கு அள்ளி தருகின்றன. அப்போ இந்த பழுதற்ற விசுவாசத்தை நாம் எப்படி விசுவாசிக்க முடியும் என்றால், நம்முடைய கர்த்தரும் அருமை இரட்சகருமாய் இருக்கக்கூடிய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை முழு உள்ளத்தோடு ஏற்றுக்கொண்டு வேதத்தை படித்து வேதத்தின் வழியில் சரியாக அது என்ன சொல்லுகிறதோ அதன்படி நடக்க ஆரம்பித்தால், எப்படி இயேசு கிறிஸ்து அந்த கானாவூர் அந்த கலிலேயாவில் உள்ள கானாவூரில் நடந்த திருமணத்திலே திராட்சரசம் குறைபட்டு ஒரு கலக்கம் அந்த திருமண குடும்பத்தில் ஏற்பட்ட பொழுது மரியாள் அவர்களிடத்தில் போனார்கள், உதவி கிடைக்குமா என்ற அடிப்படையிலே உங்களுடைய மகனிடத்தில் சொல்லி ஏதாவது செய்ய முடியானால் சிறு வயதிலிருந்தே தான் மகன் வளர்கிற வளர்ச்சி மற்ற காரியங்கள் சொல்லியிருக்கக்கூடும். ஆகவே மரியாளிடத்தில் அந்த உறவினர்கள்லாம் போய் சொல்லுகின்ற பொழுது மரியாள் சொன்ன கணக்கு என்ன என்றால், அவர் என்ன சொல்கிறார், இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள். அப்படியானால் இயேசு என்ன சொல்லுகிறாரோ அப்படின்னு நமக்கு பரிசுத்த வேதாமம் கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதன்படி நாம் செய்கின்ற பொழுது வேதத்தில் எழுதி கொடுத்துக்கிற வார்த்தையை விசுவாசித்து கிறிஸ்து இயேசு சொன்ன வார்த்தைகளை அப்படியே நம்பி அதன் மேல் விசுவாசத்தை வைத்து அதன்படி நடந்து அதன்படி செய்து வானத்தையும் பூமியை உண்டாக்கின அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் நம்முடைய பிரச்சனை என்னது, அதை எனக்கு சரி செய்து தாரும் என்று கேட்டால் நிச்சயமாக இன்றே உங்கள் பிரச்சனை மாறும். கர்த்தர் நல்லவர். நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.